கிண்டியில் ஒரு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் எங்கன்னா கிண்டி பிரிட்ஜி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே அங்கே சாய்பாபா கோயில் தான் பெரிய போர்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்தா கோழி பி சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார். அதை கண்டுபிடிச்சி நான் அங்கே போகிறேன். அது என்னடா அது கோழி பி சாமின்னு பார்த்தா, கோழி பி சாமின்ற ஒரு சித்தர் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம். தவம் பண்ணும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் மேலே கல்லை தூக்கி அடிப்பாங்களாம். இவர் என்ன பண்ணுவார், அந்த மரத்துக்கு கீழே கோழி எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த கோழி பி எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழந்தைங்க மேலே அடிப்பாராம். அது தங்க கட்டியா மாறிடுமா. இது உண்மை, நடந்திருக்கு. அந்த இவர்கிட்ட தீட்சிதை வாங்கி ட்ரைனிங் எடுத்தவர் தான் நம்மளுடைய இந்த சாய்பாபா, சிரிடி சாய்பாபா. புட்டபர்த்தி ரெண்டு பேருமே சிரிடி சாய்பாபா, இவரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் புட்டபர்த்தி சாய்பாபா இங்கே நான் சொல்றது 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதை. சிரிடி சாய்பாபா இவர்கிட்ட ஜூனியரா இருந்து கத்துக்கிட்டு இங்கே தங்கி இருந்தவர். அது எந்த இடம் என்றால், அந்த லோகநாத முதலியார் சொன்ன இல்லையா, அந்த லோகநாத முதலியார் இவர் தான் குல தெய்வமா. அந்த லேண்டு அந்த ஜீவசமாதி, நான் இங்கே தான் ஜீவசமாதி அடைய போகிறேன், இந்த லேண்டை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த லோகநாத முதலியார் அவர்கள் அந்த லேண்டை ஜீவசமாதி அடையதுக்கு சித்தருக்கு கொடுக்குறார். நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு கம்முன்னு ப்ரேயர் பண்ணி உட்காந்துட்டேன். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். உடனே ஒரு அம்மா எனக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. யாரான்னு பார்த்தா லோகநாத முதலியாரோட பேத்தி, கொல்லு பேத்தி, எல்லி பேத்தி. இதெல்லாம் பயங்கர ஆச்சரியம், மேஜிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சங்கம் கையிலேயே பிடிக்காத அளவுக்கு ரெக்க கட்டி பறக்குது. தயவு செய்து நான் போட்ட வீடியோ, எங்கேயோ போட்ட ஒரு வீடியோ, அதை யாரும் எனக்கு தூத்துக்குடியிலிருந்து ஒருத்தர் திருவாரிய முத்துன்னு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. மாப்பிள்ளை முதலியார் ஒரு கதை சொல்கிறாரு. அவர் வீடியோவில் இவர் எப்படி அந்த காரை போட்டாருன்னு எனக்கும் தெரியல. அந்த காரோடைய நம்பரும் அந்த நம்பர் ஒன்றா இருக்குது. கோழிப்பி சாமி போய் பாருன்னாங்க. இது என்னடா கோழிப்பி சாமி, கிண்டியில் நான் கிட்டத்தட்ட 10,000 வாட்டி போயிருக்கேன். எனக்கு அந்த இடமே தெரியாது. அங்கே போய் பார்த்தா அவங்க பேத்தி பிரசாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடவுள், இன்னைய வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த சங்கத்தை நான் நடத்தலை, கடவுள் தான் இந்த சங்கத்தை நடத்தின்னு இருக்கிறார். இது உண்மை.